ஐயா இது என்ன தலைங்க வேண்டா நீங்கள் பார்க்கணும். நான் திரும்ப சொல்கிறேன்னா நான் அவசரப்பட முடியாது. என்னென்னா இது பெரிய விஷயம். தலைங்கிட்ட படிங்கோ. கடவுளுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை சும்மா இருந்திருக்கிறார். பியூட்டிஃபுல். சரியா நான் இதுதான் அதனபடியாக இந்த தலையங்க வெரி ஒண்டர்ஃபுல். அதில் பாருங்க தெரியுதா? அழகான ரெக்கார்ட் பண்ணு. என்ன என்ன எழுதி இந்த பக்கத்தில் லேடி என்ன பண்ணுறா? அவள் தான் ஜீவா. நம்மெல்லாம் வந்து அது சொல்கிறது என்ன பொம்மையா என்ன சொல்கிறது? பொம்மலாட்டம் இது பொம்மலாட்டம். ஏ சரி நானும் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நூலை அங்கே அந்த எழுத்து ஒரு அம்மா அவ்வளோ செய்வாங்க. நிஜமாக இருக்கும். என்ன அது நல்லா பாருங்களேன். அதாவது சிவா கோஸ்மிக் டைரக்டர், இந்த பக்கம் ஜீவா அழுது கொண்டிருக்கா. அந்த கீழே என்ன எழுதிருக்கு? ஜீவா ஈக்குவல் டு சிவா. அதுதான் சமஸ்கிருதில் எழுதியிருக்கு. ஜீவா இஸ் சிவா, ஜீவா இஸ் சிவா. நீ அங்கே போயிரு, இந்த பக்கம் தான் என்ன ஆளை பரவாயில்ல. ஓகே அது உண்டு. எனக்கு அற்புதமாக நான் இப்போ அதுதான் கொஞ்சம் லேட் ஆகினேன். வேணுமென்னு தான் லேட் ஆகினேன். எனக்கு இவங்க வருவாங்க தெரியாது. 5000 நீங்கள் என்ன கொடுக்கணும் ஏழியா வந்ததுக்கு. என்ன நம்பிக்கையை கொடுத்துட்டீங்க. கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ஸ் இது பியூட்டிஃபுல். இது இந்த காஷ்மீர் சைவஸ் இதில் இருக்குது. அந்த பரம்பொருளே தன்னை வேறு யார் இருக்கிறா? பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் முனை நான் பாட வைத்தேன். பியூட்டிஃபுல். அப்பா இது இதே இதில் வச்சுக்கோங்க. இந்த நீங்கள் எல்லோரும் வாழ்க்கை முழுக்க இந்த வீடியோ வச்சுக்கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஏன் ஒரு நாளும் கஷ்டமும் துன்பமும் டென்ஷனும் வரக்குள்ள இதை கேளுங்க. அதுக்காக தான் நான் இன்றைக்கு நிறைய பிரார்த்தனை பண்ண வயசில். ஏஸ் ஏண்டா நம்மளோட அதான் என்னை ட்ரிகர் பண்ணது நம்மளோட நேற்றைய சத்தம். அப்போ கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸிங் இட்ஸ் ஆல் அனுபவம் மாத்திரம் பிரம்ம. எஸ் இதே பாரு. ஒவ்வொரு படங்களும் நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன். ஒரே ஆள் இங்கே கீழே பெகராக இருக்கான், அங்கே அரசனாக இருக்கான். இன்னொரு ஜோடி லவ் பண்ணுறாங்க இல்லை. மற்றது அவ வீராங்கனையா அந்த இருக்கா. எல்லோரும் பார்த்தீங்களோ? இது பெரிய விஷயம். ஒரே ஒரு ஆள் தான் அவ்வளோ பாத்திரங்களாக. அது சோலோ பிளேன்னு சொல்கிறேன். தனி ஒரு ஆளே எல்லாத்தையும் நடிக்கிறேன். பியூட்டிஃபுல். இது எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன். நீ 100 ரன் கேட்டவன் காணா என்ன விளங்காது. அப்போ ஹோம் ஒர்க் நிறைய செய்திருக்கேன். ஒரு ஆள் சொன்னான் நீ ஹார்ட் ஒர்க்கிங். நான் இருந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஓகே. ஸோ பாயிண்ட் என்னண்டா சர்வ துக்க நிவிருத்தி. சொல்லுங்க எல்லாரும். இந்த ஒரு துக்கம் இருக்கு. நித்திய திருப்தி, எப்பொழுதும் சந்தோஷம். சொல்லையா சந்தோஷம் இல்லை. அடுத்த நாளே அசந்தோஷத்துக்கு போய் சேர்ந்துட்டா நம்மளோட மாப்பிள்ளையா பொம்பிள்ளையா என்ன நீ என்ன அவமானம் தெரியுமா எனக்கு சொல்லி 24 மணி தேவை ஆகலை இல்லை ஆள் அவுட்டும். அது மகாமாயா பிரயச்சதி. அது நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜித்தே இல்லை. மகாமாயா நானி நாம விச்சேத்தாம்சி தேவி பகவதி ஹிச்சா பலாதாக்கிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. பெரிய அறிவாளியை ஞானிகளெல்லாம் காலை வாரி இழுத்து போடுவா அம்மா இல்லை. இனி மாமா தாயை என்ன காப்பாற்று, என் தாயை என்ன அருமையாக காப்பாற்றுறா ஐயா. அப்புறம் அம்மா என்ன சொன்னா, அங்கே நிறைய திருவிழா நடக்கிற அந்த ஆசிரமத்தில் ஒருவன் அடித்தான், ஒரு கொலை பண்ணான், ஒரெல்லாம் மொட்டை கடிதம் எழுதினான். அவன் சொன்னா டிவைன் மதர் இஸ் ப்ரொடெக்டிங் யூ எவ்ரிவேர். ஐ எம் சீயிங் இட். நம்மளோட
கனடாவை என்ன தெரியும் உன்னை ஏன்னு தெரியல இல்லை நிறைய அன்பு கிடைச்சிருந்தா நான் இவர்கிட்ட சொன்னேன் அக்கா இல்லை யோ மை பிரதர் இப்போவும் இல்லை அந்த 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 இதயத்துலேருந்து உருகி சொல்லுவா யோ மை பிரதர் அப்படின்னு சொல்லுவா ஆளாக இருக்கும் இதையும் கொள்வா அதனால் அந்த வெளிநாடாக நம்மளை இவங்க அங்கே கணவன் இங்கே அம்மா பாப்பாண்டா அதுக்குள்ள கொஞ்சம் இவங்க அப்படி 100% அர்ப்பணியண்டா அதுதான் விவேகானந்தா நிவேதிதா அது ஒரு வேறு யாராக இருந்து நினைக்கல அவ்வளோ தூரம் ஜெயிப்பாங்க டோட்டல் டெடிகேஷன் சார் இன்னும் சந்தேகமே இல்லை இவங்கள நாங்களும் கூட சிஷி ப்ளஃப் நோ அது செய்துவார் நாங்கள் செய்தோம் எனக்கு ஒரு சந்தேகமாக இருந்து பஸ்ஸில் எல்லோரும் போகுந்த வண்டி என்ன அப்படி எடுத்தா தத்பரம் சொன்னார் நான் சச்சங்க நீங்கள் 2 பேரும் நாங்கள் எதாவது கேட்டு சச்சம் கேட்குறதுக்கு ஒரே சான்ஸ் ஆகும் இந்த காரில் வந்தால் தான் நல்லா இருந்து கேட்குறது பியூட்டிஃபுல் அதான் ஓகே ஆனால் உங்களோட வேகம் காணாது அப்போ அப்படி எங்கள்கிட்ட என்ன இருக்குண்டா சர்வ துக்க நிவர்த்தி ஒரு துக்கமும் வராது நித்திய திருப்தி என்றா எப்பொழுதும் என்ன நான் சொன்ன மாதிரி என்னது சொல்லையா நிமிந்து என்னது ஏண்டா என்ன சந்தோஷ் அந்த நான் ரெக்கார்ட் பண்ணார் அதாவது இங்கேப்பா நல்லா யோசிப்பார் இந்த உலகத்தில் பியூட்டிஃபுல் ஒரு நான் இந்த பசி இல்லை அன்றைக்கு என்ன நான் சொன்னேன் இல்லை காலை ஒரு நாள் சாப்பிடல அன்றைக்கு இரவு சாப்பிடல காலையிலும் சாப்பிடல போகிற வழியில் ஏன் பசி இல்லாட்டி ருசி இருக்காதையா பசி இருந்தால் ருசி இல்லாதும் சொல்லுவாங்கன்னு அந்த பசி இருக்கிறவனுக்கு என்ன அதான் இருக்கு பசி வந்தா ருசி அடுத்தது அந்த கல்லிலே படுத்துடுவான் தூக்கம் வந்தால் தூக்கம் வந்துட்டு அப்படி அது பியூட்டி இந்த உலகத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைம்மா தொந்துவா அதீதம்னு சொல்கிறேன் இந்த 2 இருக்குது என்ன பசி அப்புறம் உணவு தாகம் வேண்டா குடி இல்லை இரவு பகல் துக்கம் சந்தோஷம் மற்றது உயர்ச்சி தாழ்த்தி மற்றது பிறப்பு இறப்பு மற்றது புகழ்ச்சி இகழ்ச்சி மானம் அவமானம் யோசிச்சு பாரு இதெல்லாம் இல்லாட்டி எப்படியா ட்ராமா இருக்குது நான் தான் சொன்ன மாதிரி சொல்கிறேன் தொடக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணது தான் அவன் பிரகாஷ் சுவாரஸ்யமாக இருக்காதான் அந்த படம் ஒருவரும் போவாடாம் நான் சொல்கிறேன் எனக்கு அங்கே டுசும் தெரியும் அந்த இந்த முதல் பெஞ்சில் எம்சிஆர் அந்த இதில் போனேன் முதல் பெஞ்சில் இருப்பான் அவங்க டுசும் இவனும் அடிப்பான் டுசும் விசில் அடிப்பான் நெஞ்சிரு ஆனந்தமாக இருக்கும் ஆனால் அங்கே அடி ஆகவே அந்த பரம்பொருள் அவரது அனுபவம் மாத்திரம் பிரம்மா இல்லை எனக்கு ஹெல்த்தியாக இருக்கு நான் அதை காட்டுறேன் அப்படின்னா அப்படி தான் சொல்கிறேன் இங்கே பாரு எனக்கு ஒரு நோயும் இல்லை இந்த சர்டிஃபிகேட் இருக்கு இது 76 ரிப்போர்ட் இருக்குது அது நான் எங்கேயா ரிப்போர்ட்டு நீங்கள் அனுப்பிவிடும் ஏன் சொல்கிறேன்டா நான் காட்டுவேணுமே போட்டுறேன் அதை அப்பானே தெரிய வேண்டாம் வர முடிச்சிடும் இல்லையா என்ன சீனி வருத்தம் அந்த மற்ற வருத்தம் தொண்டை வருத்தம் குடல் வருத்தம் என்னெல்லாம் வருத்தங்கள் இல்லை என்ன திருவிளையாடல் செய்தா கட்சியே கம்பெனி அப்போ உதாரணம் தானே இது சாமியார் ஹெல்த்தி இருக்கண்டா அது இதெல்லாம் காட்டுறேன் உண்மை தான் இல்லையோ 36 மணி நேரம் என்ன ஓட்ட ஃபாஸ்ட்டு இந்த இருக்கான நம்மளோட அம்மா உண்மையில் வந்து பரிதாபமாக இருக்கும் இளநி கொண்டு கட்டம் மணியன் ஒன்றும் ரூம்குள்ளே ஒன்றும் இல்லை தண்ணி பானை மட்டும் தான் இருக்கு சிலவங்க ஒழிச்சு வச்சுருப்பான் தெரியும் உனக்கு அது தெரியாது உனக்கு அங்கே இருக்கன்னு இரவில் போலீஸ் பண்ணிட வேண்டும் அதுவும் இல்லை என்ன பண்ணுறா என்ன வரேன்டா உதாரணம் அதாவது உண்மையிலே ஹெல்த்தி நம்ம 4 மணிக்கு வெளியே போய் அப்படி பீச்சில் போய் எல்லாம் குப்பையெல்லாம் உருகி போட்டு இவர்கிட்ட கொண்டு வா டிஷாக்கு அப்போ உதாரணம் சொல்லு அது மாதிரி அந்த இந்த சாதாரண புழு பூச்சி மாதிரி மனுஷனே தன்ற இதை காட்டிக்கொள்கிறேன்டா அந்த அண்டம் கடந்த பொருள் அளவில் அது ஒரு ஆனந்த வெள்ள பொருள் தன்னை வெளிப்படுத்துகிற எப்படி உலகமா அவள் உலகமாக வெளித்து அவரை சொல்கிற நடராஜா யாரு த கிங் ஆஃப் டான்ஸ் இப்போ சொல்கிறேன் கிடையாது அந்த மனுஷன் எங்கு நிறைந்தவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் அறிவர் அவரோட ட்ராமாவை செய்கிறேன்டா அதுக்கு சரியான கரெக்டரோடுங்க இருக்குது இந்த உலகத்தில் இருக்குது
இல்லாட்டி யோசிப்பார். அவனு 2 பேர், ஒருவன் அமெரிக்கன் பதம், மற்றவன் இல்லை. அவன் சொல்கிறான் FUCKயா அதோட மாட்டோம் F போட்டு 2 ஸ்டார் போட்டு விட்றாங்க. இவனை 2 பேரும் ஜெயிந்த உலகம் முழு பேரையும் மவுண்டன் சொல்லி எழுதியிருக்காங்க. ஒன்றும் செய்ய முடியல. பாருங்க, ஒன்றும் செய்ய முடியலை. அவ்வளோ ட்ரை பண்ணா தெரியும் முடியாது. யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. ஹிட்லர் இல்லை 60 லட்சம் பேரை அந்த அசிங்கமாக கொலை பண்ணான். அவனை கொலை பண்ண முடியலை தெரியுமா உங்களுக்கு? அவனை ஓன் ஆக்களை ட்ரை பண்ணா முடியலை. பெரிய அதிசயம். கடைசியாக அவனே தன்னை தான் சுட்டு கொண்டா போட்டான். யோசிப்பா, ஏன் கை அங்கே இருக்குது. அவரை திருவிளையாடல் டைரக்டர் சொல்லிட்டார். அவர் தான் 60 லட்சம் கொள்ளணும். அம்மா பார்த்தா கொஞ்சம் பேர் இருக்காங்க சொன்னால் அவங்க பெரிய கவலைப்படுவாங்க. ஏன்டா அவங்க ஜூஸ் பீப்புள், அவங்க பாவம், அவங்களோட குடும்பத்தில் நிறைய பேர் இதாக போயிடுவாங்க. ஆனால் உண்மையாக அது ஏன் கொள்ள முடியலை? சிம்பிள், கொள்ள முடியலை. அப்போ யோசிப்பார். அப்போ என்ன சொல்ல வாரண்டா, இது விளையாட்டில் இது சாதாரண விளையாட்டு இல்லை, காஸ்மிக் ப்ளே. இங்கே இல்லை நீங்கள் இப்போ கற்பனோட பண்ண முடியாத அளவு திருவிழா நடந்து ஒன்று இருக்குது. நீ கற்பனோட பண்ண முடியாது. நான் அந்த நான் கண்மணி சொன்னேன், இது எம்பெருமான் எங்கும் இருக்கிறார், அவர் எல்லாம் வல்லவர்ன்றதை காட்டுது. ஒரு பூச்சியும் இல்லை மனுஷன். நான் போய் கொண்டு வச்சுட்டு போய் எவ்வளோ தூரம் கொண்டு பாருங்கள். வாரணும், மணலை கடந்து வரணும், மணலை சுடுவது, அங்கே மேலே அவ்வளோ பூச்சி. நான் அவட்ட சொன்னேன், இது அந்த பரம்பொருள் நான் இருக்கிறேன்னு அந்த பூச்சி வடிவிலே காட்டுறேன். வச்சு பாரும்மா, அதுக்கு எப்படி தெரியுது சாப்பாடு தான் இருக்குது. இதை வச்சு 2 நிமிஷமும் இல்லை வந்துச்சு. அது மட்டும் என் ரூம்லேயே வந்து நான் பிச்சை போகிறேன், ஒன்றும் செய்ய முடியலை. என்ன சொல்ல வரேன், ஏன் அந்த சின்ன கண்ணால் இவ்வளோ கொடுக்க ஒரு பூச்சி, அதுலேயும் அந்த பரம்பொருள்ற என்ன எங்கே நிறைந்த எல்லாம் வல்லவர்ன்ற சக்தியை காட்டுறார். அதுதானே ஏன் அங்கேயும் தள்ள தெளிந்தார்க்கு சீவன் சொல்லு. அந்த பரம்பொருளே அதான் இருக்கிறார், நீ தொட முடியாது. எஸ். அப்போ இது டாபிக் என்ன தக்ஷர்வ துக்க நிவிருத்தி நித்திய திருப்தி பரமானந்த பிராப்தி. நீ யோசிச்சு பார், ஒரு பயங்கரமான கனவு பந்தோன்றிருக்க, உனக்கு தெரியும் இது கனவுன்னு சொல்லி, நீ அழுவியா சிரிப்பியா சொல்லு? அதுக்கு இவ்வளோ நேரம் முடியும் உனக்கு டல்லு. நல்லா பாரு, என்ன சிரிப்பாரு, உண்மையில சிரிப்பார். அதெல்லாம் அப்படித்தானே இது. அப்போ இந்த மகான்களுக்கெல்லாம் அவளுக்கு தெரியும். நல்லா யோசிப்பார், இவ்வளோ உடம்பும் இருக்குது, இது உண்மையில் கட்டை என்னன்னு சொல்கிறேன். அப்போ செத்தப்புற கட்டைகளோ இருக்கக்குள்ள கட்டை இல்லையோ சொல்லோ. நீ அனுபவிச்சுட்டு வந்தேன் நேற்றாண்டைக்கா இன்றைக்கு சொல்லுங்க, அதான் கங்க்ராச்சுலேஷன். ஆனால் இப்போ இந்த ஒரு கட்டைக்கும் மற்ற கட்டைக்கும் ஒரு வித்தியாசமும் உண்மையிலே இல்லை. பொம்பளை ஆம்பளைன்ற கூட இல்லை. ஒரு வகை சரி உங்களுக்கு இப்படி எல்லாம் சேர்த்து கிடக்கணும் வைப்போம், என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லை. ஆக ஆண்டு இது இப்போ இதுக்குள்ளே இருக்க உயிர் எப்படி வித்தியாசம் வரும்? உடலை பார்த்தானே இது சசி, இது கண்மணி, இது முருகனான்னு சொல்கிற இதையோ. இப்போ அது முழுதும் உண்டுன்னு சொல்லக்குள்ள இப்போ அதுக்குள்ள உயிர் அது வேறையோ கொல்லோ தெளிந்தாருக்கு. அப்போ சீவன் ஒன்று தான் இருக்குது. பியூட்டிஃபுல். நல்லா கவனம் கேட்கும். இதை சொல்கிற ஏக்க ஜீவவாதம், இது பெரிய விஷயம். பரவாயில்ல சொல்லி விட்டுருணும். ஏன்னா அவங்க எப்படி யாராவது சொல்லணும். அதுக்கு உதாரணம் ஏக்க ஜீவானா இங்கே ஒரு உயிர் தான் இருக்குது, ஒரு ஜீவன் தான் இருக்குது. ஏக்க ஜீவவா என்ன அர்த்தம்னா, நீ கனவை பார்க்குறாய், கனவு வந்து எழும்பினாய். இந்த கனவு காண்ட எத்தனை பேர்? சத்தமாக சொல்லு, பிள்ளைஞ்சி விடு. எத்தனை பேர்? ஒரு ஆள். விளங்க ப்ளீஸ். இது பெரிய விஷயத்த நான் அன்றைக்கு நிறைய பிரார்த்தனை பண்ணி அம்மாட்டையும் கேட்டுட்டு வந்தேன். அவட்ட வேண்டா, இது பெரிய நீங்கள் தெரிஞ்சால் இந்த நிமிஷத்துலேருந்து ஆனந்தம் உண்டு நடக்குது. ரைட். அந்த கனவு பார்த்த ஒரு ஆள் தான், அது நீ இல்லை. நான் நீ இல்லை. விஸ்வா தைஜஸா, அந்த பரம்பொருளுக்கு அந்த கனவில் இருந்த அந்த சைத்தன்யத்துக்கு பேர் தைஜஸ். தைஜஸ்னா தேஜஸ், ஒளிமயம். அது அழகான விளக்கம். நல்லா யோசிப்பார்.
இது உண்மை. நம்ம என்னண்டா விசாரம் செய்யலாம் மகேசன் ஐயா. நம்ம தவறு என்னண்டா உள்ளதை உள்ளபடி உள்ள லெவன் அவனா, அதுதான் நம்மளோட தவறு. நல்லா யோசிச்சுப்பார். இப்போ அறிவை பயன்படுத்து, அதுதான். இது அசாதாரணமான விஷயம். நீ தூங்க போகிறாய், நீ போய் என்ன பண்ணுவாய், கதவை பூட்டுவாய், லைட் ஆஃப் பண்ணுவாய், படுத்துட்டு என்ன குளிராண்டா கொம்பு போட்டு கண்ணை மூடுவே இல்லையோ. இப்போ ஒரு லைட்டும் இல்லை, ஆனால் கேட்கும். இது பெரிய விஷயம். ஒரு லைட்டும் இல்லை, ஆனால் அங்கே சந்திரன், சூரியன், இது நெருப்பு எல்லாத்தையும் நீ அந்த உலகத்தை பார்த்தா இல்லையோ. ஸோ அந்த கனவு கண்ட ஆராய அந்த சைத்தன்யம் தைஜஸா வாயே என்னது, அந்த ஒளியாகவும் இருட்டும் இருந்தார். சந்தேகம் ஒரு சந்தேகம். இப்போ இது சும்மா இங்கேருந்து விளையாடி இருப்பார். ஏன் 24 மணி நேரம் பேர் யோசிச்சுப்பார். புரியா, நம்ம என்ன பண்ணுறோம்டா இந்த சத்தியத்தை நம்ம அப்சர்வ் பண்ணுறல, அதுதான் தவறு நம்ம செய்கிற மகா மூர்க்கத்தனம்னு சொல்லணும். அப்போ பாரு அங்கே நடந்தது, எங்கேருந்து அந்த லைட்டு வந்தது, எந்த லைட்டை கொண்டு நீ இந்த கனவை பார்த்தாய்? அம்மா எஸ், அதுவும் அந்த பரம்பொருளே, அந்த ஒளியும் அந்த பரம்பொருளே அந்த உலகம், அதானே சொல்லுவார். அவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். எனக்கு இல்லையே. ஸோ நித்திய திருப்தி, பரமானந்த பிராப்தி, ஆனந்தம் நம்மகிட்ட இருக்குது. ஏன் பரமானந்தம் சொன்னாங்களா? சிற்றின்பம் முடியுங்க பேரின்பம். அது வரணும். நல்ல என்ன சரி, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வரல முருனா, இப்போ தான் வந்தது. ஏன்னா அந்த பக்கம் வட இந்தியாவில் இந்த பேரே இல்லை. சிற்றின்பம் ஒன்று தமிழில் என்ன வச்சுருக்காங்க, காதலர் இருவர் கருத்தொரு மித்து ஆதரவு பட்டதே இன்பம், அது இந்த சிற்று. அற்புதம். ஸோ பரமானந்த பிராப்தி சரிதானே ஒன்று. மற்றது மற்றது இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அது அப்படி பார்த்து யோசிச்சேன். நீ கொஞ்சம் யோசிச்சுப்பார். இது திரும்ப அந்த கனவை கொண்டு வா. அப்போ அதை இங்கே கொண்டு வா, வந்து விழிப்புக்கோ. இல்லாட்டி கனவு வேணும்னு சொன்னி அவ்வளோ அந்த ஜாமியார் இப்போ இங்கே கனவு வாழ்ந்துறக்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இருக்கிறாங்க ரெடி, நான் சொல்லட்டும். ஆனால் நீ கவனமாயிரு. அதாவது அந்த கனவில் என்ன இருந்தது, ஒன்றும் நடக்கலை. அப்போ நித்திய திருப்தி, அடுத்தானே இன்பமே என்னாலும், அதை நீ என்ஜாய் பண்ணுற. உங்களுக்கு தெரியுமா டிராகுலா? எனக்கு எங்கே போகிறீங்கன்னா டிராகுலா படம் நான் சொல்லிவிட்டேன். இங்கே பாரு, இந்த பேய் படம் எல்லாம் நீ பார்க்கக்கூடாது, நீ அம்மா ஆகக்கூடாது, நான் சொல்லி திட்டுவேன், தொடக்க பார்க்கக்கூடாது. அதை எதுக்கு பார்க்குறேன்? அதை பார்த்து நடுக்கும். எங்கே அந்த பாடம் பார்க்கல நடுக்குவாங்க. அந்த சில பேய் படம் எல்லாம் இருக்குன்னு ஒன்று வருக்குள்ள. அதுக்கு நீ பணம் கொடுத்து லைனில் நின்று நீ சிரிப்பு சில கிடைக்காது. ஒரு முறை நாங்கள் போனோம், என்ன கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போனால் டிக்கெட் இல்லை. இவன் சொன்னால் அது டிக்கெட் 5 ரூபான்னா நான் 50 ரூபா கொடுக்கணும். தீபா கூட கொடுத்துட்டான். 50 ரூபா கொடுத்து வேண்டி படம் பார்த்தேன். என்னோட ஒரு நண்பர் ஒருத்தவங்க கொண்டு போய் அவங்க அந்த முஸ்லீம் என்னது அருக்கு அதுக்கு கொண்டு அண்ணன் நல்லா படம் இல்லை என்ன பார்க்க நீ பணம் கொடுத்து லைனில் நின்று டபுள் டிக்கெட் பண்ணி தான் பார்க்க டிராகுலா படம் கேட்டாங்க. அவ்வளோ போய் இல்லை அது பள்ளி வச்சு அது இவங்க அண்ணா இருக்கு. அது இந்த சந்திரன் வரக்குள்ளே இல்லை வழியில் வந்துடும். என்ன வந்தோடனே ஒரு நல்ல ஜோக்கு. ஒரு விஞ்ஞானி பார்த்தான் பாரா நம்மளோட மாப்பிள்ளை டிராகுலா, அதுவும் முழு 3 அண்டைக்கு. அவன் சொல்கிறான், இங்கே பார், உனக்கு விஞ்ஞானம் தெரியுமோ தெரியாது, இது சூரியனே தான், அது சந்திரனை பார்த்து சூரியனே தான். நான் ஓடிதான் பயந்து. நல்ல ஜோக்கு இல்லை, உண்மையில சூரியன் தானே, சூரியன் என்ன அப்படிதானே சந்திரன். அப்போ அவன் ஒத்துக்கொண்டான். நல்ல ஜோக். என்ன யோசிப்பார். அப்போ நம்ம முட்டாளாக இருந்தது போதும். நீ இதெல்லாம் என்னது அந்த அசிங்கமான படங்கள் எல்லாம் என்ன நீ பணம் கொடுத்து லைன்லேண்டு போய் பார்த்து ஆள்றாய், சிரிக்கிறாய், பயப்படுறாய், என்ன திருவிழையெல்லாம் செய்கிறாய் இல்லை இல்லையோ. அவங்க 2 கால் பண்ணுறாங்க, ஒரு முகத்தை இப்படி மறைச்சி விட்டாங்க. நீ பார்க்க அவ்வளோ ஏய் சாந்தி சாந்தி சாந்தி. அப்பா நான் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்க. திருவிளையாடல்
பாட்டும் நானே பாவமும் நானே. அந்த பாட்டு மதுரை மீனாட்சி இதிலே பாடினவரே பாடினே கேட்டேன் சார். 75ஆம் ஆண்டு 74 அது இது நவராத்திரி. அங்கே தான் திருவிளையாட படத்தை நான் இந்த மதுரையில் பார்த்தேன். அவ்வளோ நடந்த மதுரை இல்லை. தாயார் கிருவிலைக்கு கருணைக்கு என்ன எல்லையே இல்லை. பார்த்தியா? ஓ அப்போ என்ன சொல்ல வரேன்னா, அப்போ இன்பமே என்னாலும் துன்பம் இது ஒவ்வொன்றையும் நீ நிரூபிக்கலாம். நீ இது இந்த விழிப்பாய வேக்கிங் ட்ரீம் சொல்லையா, விழிப்பாய கனவை நீ கனவுன்று இந்த அறிவால் பார்த்த. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு உண்மையிலே விளங்கியிருந்தா, அதாவது இந்த உடம்பெல்லாம் உண்டு, அதுக்குள்ளே உயிரும் உண்டு. சரி, உடம்போ ஜடம், அதுக்கு ஒன்று நடக்காது. உயிரோ அந்த பரம்பொருள். அப்போ என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்கலை. நீ நினைக்கிற என்னது லாபம் நட்டம், முன்னேற்றம் பின்னேற்றம், மற்றது என்னது புகழ்ச்சி, புகழ்ச்சி இகழ்ச்சி, மானம் அவமானம் யாருக்கு? எஸ், நான் ஒரு உண்மையை சொல்ல போனேன். இந்த சூசைட் பண்ணுற பிள்ளைகளுக்கு அந்த அடக்கஞ்ச குழந்தை விட்டு அது அவங்க கொஞ்ச நேரத்து இருப்பாங்க. அங்கே அந்த உடம்புக்கு உதைக்கணும், செருப்பால் அடிக்கணும்னு சொன்னேன். உண்மை சொன்னேன். ஏன்னா அந்த உயிர் பார்த்து அடுத்த பிறவிலையாவது என்ன படுத்துறா வட்டி நான் செய்யாமல் இருக்கணுன்ட்டு. நான் ஜோக்கு இல்லை, வெரி சீரியஸ். நீங்கள் மரியாதை கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீ சொல்ல அட்டுழியத்துக்கு சரியா உத்தச்சு அடிச்சு செருப்பால் அடிச்சு ஆறு நாக்கி போட்டு அப்படிலாம் செய்யும். அப்போ நான் அந்த உயிர் பார்த்தோன்னு ஐயோ அடுத்த பொருள் செய்யுமா, அது கொஞ்சமாவது இந்த இம்ப்ரெஷன் வரும். என்ன ஈஸி ஐ தோட்ட போட்டு வெண்ணி எவ்வளோ வரணும் அறிவட்டம் உண்டாங்களா? இப்போ நம்ம தயவு செய்து கண்ண முடியும். முறை நான் சொல்கிற விளங்கி கொண்டு இருக்கோம். அதாவது என்ன சொல்கிறது, எல்லாம் உலகம் ஆனாய் நீயே, அதை தான் சொல்கிறேன். அது அடுத்தது என்னது, இது வேதத்தில் வருது. ஏகோகம் பகுஷ்யாமா பிரதானி உபனிஷத். நான் ஒன்றா இருக்கிறேன் பலவாக போகிறேன். இது சுவாமி சிவானந்த படி ஜோக்கர். அப்போ முக்கியமான விஐபி ஒரு ஆள் வந்திருந்தார். அவருக்கு தண்ணியோ டீயோ தெரியலை. அதுக்குள்ளே தவறி முழுதும் உடைஞ்சி வச்சு கிளாது எல்லாம் உள்ள உண்டு. ஓ ஏகோகம் பகுஷ்யாமா அவர் என்னண்டா நான் ஒன்றாக இருக்கிறேன் பரவா எல்லாரும் விழுந்துச்சிருக்கிறான். அந்த ஆளுக்கும் பரவாயில்ல இவ்வளோ இதாக இருக்கும். இந்த பக்கம் எல்லாரும் சிரிச்சு விட்டான். ஏக்கோ நான் தனியே ஒன்றா இருக்கிறேன் பலவாக போகிறேன். அதான் அந்த உலகம். திரும்ப சொன்னேன், அந்த கனவு கொண்ட ஒரு ஆள், ஆனால் கனவு முழுக்க பலவாக முடியும் ஒரு நாள் அவரே இருந்த ஒரு ஆள். அப்போ ஏகோகம் பகுஷ்யாமா இல்லை நான் பலவாக சிம்பிள். ஓகேயா? ஸோ அடுத்தது